கடவுள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்றைக்கி வேல் வச்சுருக்காங்க. அதனால் வேல் நம்ம பார்க்கணும். காற்றால் அழிவு வந்துச்சு, இப்போ அடுத்தது வந்து நீரால் அழிவு, அடுத்தது வந்து தீயால் அழிவு அப்படின்ற மாதிரி திட்டம் செய்து கொள்வது இந்த காலகட்டத்திற்கு மிக அவசியம். ஏன்னா நீரால் அழிவு அப்படிங்கிறது நம்மளுடைய தொட்டியும் குறிக்கும். நம்ம அன்றாட கேட்டால் மஞ்சள் விளக்கு வாராகிக்கு நல்லது, குருவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, போக சித்தர் திருவடி போற்றி போற்றி. தாத்தா இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வைரஸ் இப்போ வந்து காற்றுனால் நிறையா கோவிட்ஷீல்ட் அப்படின்ற ஒரு நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம். இப்போ அடுத்தது வந்து நீரால் அழிவு அப்படின்றப்போ நிறையா இந்த விஷயங்கள் வந்து பழசாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் பழையது தான் இன்றைக்கி வந்து புது விஷயமாக தொற்றுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு. நீரெல்லாம் எங்கெங்கே தேங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த நீரை நம்ம பருகும்போது நம்மளுக்கு வந்து காய்ச்சல் போன்ற இதை வந்து நீரால் அழிவு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபூதங்களாலும் பஞ்சபூதங்களால் நமக்கு என்றைக்குமே ஒரு அழிவு இருந்து கொண்டே இருக்கும். அது எதனால் நம்ம அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் இருக்கும்போது போர்கள் நடக்கும். போரில் ஒரு சில பேர் மாண்டு போவார்கள். அது மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ராஜாக்கள் ஆட்சிகள் கிடையாது. அப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த மாதிரி நோய் தொற்றுகள் மூலியமாக தான் மனிதனுக்கு அழிவு அப்படின்றத எழுதி வச்சுருக்காரு நம்ம தாத்தா. அதுபடி நம்மளுக்கு வந்து இப்போ காற்றால் அழிவு வந்துச்சு, இப்போ அடுத்தது வந்து நீரால் அழிவு, அடுத்தது வந்து தீயால் அழிவு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நெருப்பு இன்றைக்கி வந்து சூரியன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி 110 டிகிரி ஈரோடு மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய கடுமையான வெயிலால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே இங்கே வந்து உக்ரம் தணிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீரால் அழிவுங்கிறனால மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு 10-20 நாளாக மோடங்கள் போட்டுக்கொண்டே இருக்குது. நீர் எங்கள் சம்மந்தப்பட்டையான நம்ம பருகும்போது காய்ச்சி நீரை வந்து நம்ம வந்து சுண்டை காய்ச்சி குடிக்க வேணும்னு நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். எந்த நீராகட்டும் நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு அதை நம்ம சூடு பண்ணி குடித்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டில் இருக்கிற டேங்க் தண்ணியில் கூட நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய தண்ணீர் தொட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது மாதத்துக்கு 2 முறை நம்ம வந்து நம்ம தொட்டியை சுத்தம் செய்து கொள்வது இந்த காலகட்டத்திற்கு மிக அவசியம். ஏன்னா நீரால் அழிவு அப்படிங்கிறது நம்மளுடைய தொட்டியும் குறிக்கும். நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் நம்மளுடைய தண்ணி தொட்டியை நம்மளுக்கு வந்து குறிக்கிறதுனால நீங்கள் எந்த தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணி போல் காய்ச்சி அந்த தண்ணியை குடித்தால் உங்களுக்கு சளிதோஷம், காய்ச்சல் இந்த போட வேண்டியான தொற்று உங்களுக்கு பாதி வகையானது கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுக்குக்கு மிகுந்த மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு நிகரான கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தத்துவம் இருக்குங்க. அதைப்படி பார்த்துட்டிங்கன்னா, யாரெல்லாம் இரவு நேரில் சுக்குப்பால் குடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய வியாதியிலேருந்து வேணாலும் அவங்க தப்பிச்சுக்கலாம். உடல் நிலையாகட்டும், மனதார இருக்கக்கூடிய ஜலதோஷமாகட்டும், தலையில் நீர் நிறையா பேர் சொல்கிறீங்க, என் தலையில் வந்து நீர் கட்டி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சுக்குப்பால் நைட்டு குடிச்சிட்டு படுங்க. உங்களுக்கு எல்லாமே பாத வழியாக வந்து உங்கள் நீர் இறங்கிடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு உபதொந்தரங்களும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி தாத்தா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் குளத்துல குளிக்க வேண்டாம். ஓடுற தண்ணியில் எல்லோரும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அந்த குளத்து தண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சில ஏரியாலெல்லாம் குளத்து தண்ணி இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து இதை சொல்லிக்கிறது என்னென்னா, நீரால் ஒரு அழிவு இருக்குது. ஒரு கிருமி உருவாகுது. அந்த கிருமியை வந்து தடுக்கிறதுக்காக இறைவன் போராடி கொண்டே இருக்கிற முருகப்பெருமானுடைய வேல் அவதாரம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை அப்படின்றது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. அந்த சிவன்மலை முருகன் கோவிலில் வேல் உத்தரவு பெட்டியில் வந்து வச்சு இன்றைக்கி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் அந்த உத்தரவு பெட்டியை மாற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த கடவுள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்றைக்கி வேல் வச்சுருக்காங்க. அதனால் வேல் நம்மை காக்கும். அதனால் வேல் வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு நான் வந்து இப்போ முதல்ல உங்களுக்கு வந்து வேல் வழிபாடு பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை எப்படி வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வேல் வழிபாடு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வேல் வழிபாடு வந்து வெள்ளிலேயோ அல்லது வெள்ளியில் வாங்கினா மிக சக்தி அதிகம் வெள்ளி வேலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பொன் வேலுக்கும் மிக சக்தி அதிகம், ஆற்றல் உண்டு. ஸோ நீங்கள் பஞ்சலோகத்தில் வாங்குறனாலும் வாங்கலாம், வெள்ளியிலையும் வாங்கலாம். அந்த வேல் வாங்கி வச்சுட்டு
ஒரு படி அரிசியில் அந்த வேலை வந்து குத்தி நிறுத்தி வச்சுருங்க. நிறுத்தி வச்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச கந்தசஷ்டி ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்லை அப்படின்னா வேல் மாறல் அப்படின்ற அந்த பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை வந்து நீங்கள் படிச்சுட்டு போற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சது எதுவுமே முடியல அப்படின்னா 108 தடவை ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி வேல் என்னை காக்கும் அப்படின்றத மட்டும், மயில் என்னை காக்கும், வேல் என்னை காக்கும், ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் 108 தடவை அந்த வேலுக்கு முன்னாடி நீங்கள் அர்ச்சனை 108 அரளிப்பூ, செவ்வரளிப்பூ எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, வாசலில் உள்ள மரல்கள் மல்லிகைப்பூவாகட்டும் 108 எடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வர 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 உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளங்கள் அதிகமாகும். முருகனுடைய அருள் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும். இன்றைக்கும் வந்து நிறையா இடத்துல வந்து வேல் மாறல் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி வேல் மாறலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வேல் மாறல் அந்த பாடல்களை கேட்க 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 உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே மறைந்துவிடும். உங்களால் முடிந்த வரைக்கும் வேல் வழிபாடு மிக எளிமையாக இதை செஞ்சு முடிச்சுட்டு 6 மண் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு 5 வகையான எண்ணெய் கலந்து அதில் வந்து பஞ்சு திரி தான் போகணுங்க. இன்றைக்கி கலர் கலராக விற்கிதுன்னு சொல்லிட்டு சிகப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு கலர் கலராக இருக்கிற திரியில் வந்து போட்டுட்ருக்கீங்க. அது தவறானது. நம்ம முன்னோர்கள் என்ன நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ பருத்தி பஞ்சில் தான் நம்ம வந்து போடணும். இன்றைக்கி கலர் நூல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ்லாம் கலர் கலராக நூல் தைச்சி போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விளக்குலேயும் அந்த மாதிரி கலர் கலராக கேட்டால் மஞ்சள் விளக்கு வாராகிக்கு நல்லது, குருவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸு கலரில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் விளக்கு போடுங்க. பஞ்சத்திரி அப்படிங்கிறது வெள்ளையாக தூய்மையாக இருக்கணும். அந்த இறைவனுக்கு சாத்தப்படுறது அந்த வெள்ளைங்கிறது உங்களுடைய மனசு. அந்த மனசு உங்கள் வெள்ளை மனசு மாதிரி இருக்கணும்னு தான் அந்த இறைவனுக்கு சாத்தப்படுது. இன்றைக்கி நிறைய இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். சிகப்பு கலரில் நூல் வச்சுருக்காங்க, பச்சை கலரில் நூல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியுங்கம்மா, இதில் தான் தீபம் ஏற்றுறாங்கம்மா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காலபைரவருக்கு இப்படி ஏற்றுறாங்கம்மா, அதுக்கு வாராகிக்கு இப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. இறைவனுக்கு எப்பயுமே நம்ம மனசு எப்படி இருக்கணுங்கிறது வெள்ளை மனசு அப்படிங்கிற மாதிரி தான், வெள்ளை பொருளில் தான் அவர் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த திரியை எடுத்து நீங்கள் பஞ்சு திரியை எடுத்து திரித்து நீங்கள் வந்து 6 விளக்கில் திரி போட்டு சாமி கும்பிட்டு ஒவ்வொரு வேல் பாராயணம் வேல் வழிபாடு பண்ணும்போது ஒரு பாராயணத்தை நினச்சிட்டு உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டு அதை இறைவன் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த கவலை உங்களுக்கு அந்த 1 மாத காலத்துலேயோ அல்லது 2 மாத காலத்துலேயோ உங்களுக்கு அந்த கவலை உங்களை விட்டு விலகிடும். வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, போக சித்தர் திருவடி போற்றி போற்றி.